ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேல்பூரி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், வெள்ளரிக்காய், கேரட், தக்காளி, கொத்தமல்லி, லெமன் எல்லாமே பொடியாக நறுக்குந்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் தக்காளி ஒரு தக்காளி போதும், அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கணும். அதுக்கப்புறம் கேரட் இது மாதிரி காய் சீவுறதுல இருந்தால் சீவி எடுத்துக்கோங்க, அது கட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இதையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை, வேக வச்ச வேர்க்கடலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். கடையில் நம்ம பேல்பூரி வாங்கினா வேர்க்கடலைலாம் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மசாலா பூரி, இதை நாங்கள் கடையில் தான் வாங்கினோம். மசாலா பூரி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோன்னு பார்க்காதீங்க, எங்கள் ஃபேமிலி பிக் ஃபேமிலி, அதனால தான் இவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சு நாங்கள் கலக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பொரி போட்டதுக்கப்புறம் ஓம் பொடி போட்டுக்கலாம். ஓம் பொடி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் காராஸ் போட்டுக்கலாம். இந்த காராஸ் போட்டதுக்கப்புறம் எல்லாமே நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா அடியில் வெங்காயம், தக்காளியெல்லாம் அப்படியே நின்றுடும். அதனால் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனும் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த லெமனுடைய டேஸ்ட் இந்த பொரியலெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கடையிலலாம் வாங்காதீங்க, இதை வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஏன்னா நம்ம வெளியில் போய் வாங்குறத விட வீட்டில் சின்ன சின்ன பொருள் வச்சு நம்ம இது மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி பசங்களும் என் கூட ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கடைசியாக நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கடையில் இந்த எல்லா சாஸெல்லாம் கொடுப்பாங்க, அந்த சாஸெல்லாம் இதில் எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணவே இல்லை. வெறுமனே பொரி, மிக்சர், அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த பேல்பூரி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.